D56க்கு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ அந்த ட்வீட் பார்த்ததுக்கு அப்புறமா D56 மாரி செல்வராஜ் அவர்கள் தானே படம் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டிருந்தாங்க. இப்போ D56க்கு கிளம்பியாச்சுன்னு சொல்லி தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரே, அப்போ மாரி செல்வராஜ் அண்ட் தனுஷ் அப்படிங்கிற அந்த படம் வந்து டிராப் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா தனுஷ் அண்ட் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆகல. அது ஜஸ்ட் ஒரு படம், அதாவது D56 இருந்து இப்ப D57 அப்படின்னு ஒரு படம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா D57 பொறுத்த வரைக்கும், அதாவது மாரி செல்வராஜ் அண்ட் தனுஷ் அப்படிங்கிற இந்த கூட்டணியில் வரக்கூடிய படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ப்ராசஸாவே ஒரு டைம் எடுக்கும் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்களே ஒரு ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருந்தார். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பரியேறும் பெருமாள், கர்ணன், வாழை போன்ற படங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த படங்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அதாவது இவங்க மேல அவங்க கீழே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கும், அது ஆரம்பிக்கும் போதே அதை வந்து தடுத்து நிறுத்தியிருந்தா இன்னைக்கு எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் அந்த படம் வந்து எடுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம். அதே டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபேண்டசி அந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸாவே டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ப்ராசஸாவே இந்த படம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு முன்னாடி தமிழரசன் பச்சமுத்து அவருடைய படத்தை பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி D56 அப்படிங்கிற ஹேஷ்டாகோட ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய லைன் அப் வச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா D54 போர் தொழில் படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் வரப்போகுது, அதாவது கரை அப்படிங்கிற அந்த படம் தான். ஸோ படம் வந்து வர ஏப்ரல் 30ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து D55 பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய டைரக்ஷன்ல வரப்போகுது. அது வந்து இப்போ படத்துடைய ஷூட்லாம் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்து D56, ஸோ அதுதான் வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இருந்து இப்போ தமிழரசன் பச்சமுத்துவா மாறி இருக்குது. ஸோ D56 தமிழரசன் பச்சமுத்து அவருடைய டைரக்ஷன்ல வெளிவர போகுது. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. D57 இப்போ மாரி செல்வராஜ் அவருடைய ப்ராஜெக்ட் வந்து லைன் அப்ல இருக்கு. ஸோ அதுக்கான ஷூட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஆரம்பிக்க போறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்களாமா. ஸோ அதுக்கப்புறம் D58 அது வந்து வினோத் அவருடைய டைரக்ஷன்ல வரப்போகுது. அது 2027ல மிட்டுக்கு அப்புறமா வந்து படத்தோட ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் D59 அது வந்து வட சென்னை 2 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஸோ வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல வட சென்னை 2 வந்து படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறோம், சீக்கிரமாவே ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல வந்து தனுஷ் அவர்களே சொல்லியிருந்தார். ஸோ சீக்கிரம் நாங்க ஆரம்பிச்சிருவோம், அதனால இதுக்கப்புறம் வட சென்னை 2 படத்தோட அப்டேட் வந்து எல்லா ஈவெண்ட்லயும் கேட்டுட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ வட சென்னை 2க்கான ஷூட்டுமே வந்து 2027 எண்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆக போறதா வந்து சொல்லப்படுது. இது தவிர தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் அவர்களுடைய பயோபிக் ஒரு படம், அதுக்கப்புறம் இளையராஜா அவருடைய பயோபிக் ஒரு படம் அப்படின்னு அடுத்தடுத்து லைன் அப்ல இருக்கு. இளையராஜா அவருடைய பயோபிக் வந்து நமக்கு தெரியும் அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போறாரு. ஸோ இந்த மாதிரி தனுஷ் அவர்கள் ஒரு பெரிய லைன் அப்பே வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே இவ்வளோ பெரிய லைன் அப் வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அடுத்தடுத்த படங்கள் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் அவருடைய இவ்வளோ பெரிய லைன் அப்பில் குறிப்பாக நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் டவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.